கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, மகிழ்வான இந்த இரவிலே ஆண்டவர் இயேசுடைய பிறப்பின் நிகழ்வினை அனுபவமாக கொள்ள நாம் அனைவரும் விழித்திருக்கின்றோம், அவரை புகழ்ந்திருக்கின்றோம். உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவின் நல்வாழ்த்துக்களை உளமாற தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பாக வாழ்கின்ற கடவுள் அந்த அன்பினை நமக்கு தரவும், அன்பினால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக நாம் வாழுகின்ற இந்த பூமியை அன்பினால் நிரப்பவும் பிறந்திருக்கின்ற ஆண்டவர் இயேசு நமக்கு அருள் புரிவாராக. இந்த வார நம் வாழ்வு வார இதழில் வெளிவந்த ஒரு சிறுகதையை நீங்கள் வாசித்திருப்பீர்கள் என நான் நம்புகிறேன். ஒருவேளை நம்மில் சிலர் அந்த நம்வாழ்வு பத்திரிகையை பெற்றுக் கொண்டிருக்கலாம் எனவும் நினைக்கிறேன். தமிழகத்தின் கத்தோலிக்க வார இதழ் ஆயர் பேரவையினால் நடத்தப்படுகின்ற இந்த வார இதழை, அதில் திரு சிரில் அலெக்ஸ் என்பவர் ஒரு சிறிய கதையாக இதனை நமக்கு தந்திருக்கிறார். நெடும் பயணம் மேற்கொண்ட மரியாவும் யோசேப்பும் பெத்லெஹேமில் களைப்போடு வந்து சேர்கிறார்கள். தங்குவதற்கு ஏதேனும் இடம் கிடைக்குமா என்று பலரை நாடி செல்கிறார்கள். வீடுகளுடைய கதவுகள் எல்லாம் சாத்தப்படுகின்றன. இறுதியாக வழியில்லாமல் அந்த ஊரின் சற்று ஒதுக்குப்புறமாயிருந்த ஒரு விடுதிக்கு வந்து சேருகிறார்கள். மக்கள் எல்லாம் தங்களுடைய பெயர்களை பதிவு செய்வதற்காக பல்வேறு நாடுகளிலும் இடங்களிலிருந்தும் தங்களுடைய சொந்த இடத்திற்கு வந்து கொண்டிருக்கிற சூழலில் இவர்களும் பெத்லெஹேம் அடைந்து அந்த விடுதியின் காப்பாளரை சந்திக்க காத்திருக்கிறார்கள். வெளியே வருகின்ற விடுதியின் காப்பாளன் ஒரு பெண் கழுதையின் மேல் இருப்பதையும் அவர் நிறைய மாதத்தில் இருப்பதையும் காண்கிறான். அருகிலே மனிதன் ஒருவன் என்ன வேண்டும் என்று இவன் கேட்கிறான். யோசேப்பு அந்த மனிதனிடம் சொல்லுகிறான், இவ்வாறு எங்களுடைய பெயரை பதிவு செய்வதற்காக தொலைதூரமாகிய கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து பயணப்பட்டு நாங்கள் இந்த யூதேய நாட்டிற்கு வந்திருக்கிறோம். நான் பிறந்த சொந்த ஊர், எனவே தங்குவதற்கு எனக்கு இடம் இல்லை, விடுதியில் இடம் இருந்தால் தரவும் என்று கேட்க, அவனோ அங்கு இடம் இருந்தாலும் இவர்களுடைய அந்த வறுமையான கோலத்தை, தொலைதூரத்திலிருந்து வந்து களைத்திருந்த அவங்களுடைய அந்த நிலையை கண்டு ஒருவேளை இவர்கள் இந்த விடுதிக்கான கட்டணத்தை தராமல் செல்லலாம் என எண்ணியவனாய் அவன் இங்கு இடம் இல்லை என்று அவரை திருப்பி அனுப்புகிறார். அவ்வாறு அவர்கள் செல்ல முற்படுகையில் அந்த விடுதி காப்பாளனுடைய மனைவி ஓடி வருகிறாள். என்ன விடயம் என்று கேட்கிறாள். இவன் சொல்ல அவள் சொல்லுகிறாள், அவள் நிறைவாத கர்ப்பிணி, நாம் ஏதேனும் செய்ய வேண்டும் என்று சொல்ல தொடங்கும் முன்னே அவளுக்கு புரிந்து விடுகிறது, அப்படி என்றால் இவர்களால் ஏதேனும் கட்டணம் தர முடியாது. ஆயினும் அவள் சொல்கிறாள், சற்று இறக்கப்பட்டு எங்களுடைய மாட்டு தொழுவம் இதன் அருகிலே இருக்கிறது, வேண்டுமென்றால் அந்த இடத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். இவர்களும் அங்கு செல்கிறார்கள். குழந்தை பிறக்கிறது என்பதோடு அந்த காட்சி முடிகிறது. காட்சி 2, 3, 4 நாட்கள் ஆகிவிட்டன. இந்த விடுதி காப்பாளன் அவர்கள் தங்கி இருந்ததையே மறந்து விட்டான். ஏனென்றால் பலர் இவனுக்கு வந்திருந்தார்கள். கட்டணம் அதிகமாக அவனுக்கு கிடைத்தது. மகிழ்ச்சியோடு இருந்தான். அப்பொழுது இடையர்கள் சிலர் வருகிறார்கள். வந்து, நாங்கள் இந்த மாட்டு தொழுவத்தில் ஒரு தெய்வ குழந்தை பிறந்திருந்ததை கண்டோம், காண வந்திருக்கிறோம் என்று சொல்ல, அவன் அதுபடி, அவர்கள் மிக வறுமையுற்ற நிலையில் இருந்த ஒருவராக இருந்தார்கள். ஏளனம் செய்கிறீர்களா என்ன என்று அவர்களை சற்று கோபித்து விட்டு அவன் சொல்லுகிறான், தெய்வ குழந்தையாவது இத்தகைய சூழலில் என்னுடைய மாட்டுக்கூட்டிலில் வந்து பிறப்பதாவது என்று அவர்களை துரத்த நினைக்கிறார். ஆனால் அவர்களோ சொல்லுகிறார்கள், இல்லை இல்லை, ஏற்கனவே இங்கு நாங்கள் சந்தித்திருக்கிறோம், எனவே மீண்டும் சந்திக்க வந்திருக்கிறோம் என்று சொல்ல அவனும் ஓடோடி அங்கு செல்கிறார். அங்கு சென்று பார்க்கின்ற பொழுது அங்கு யாருமே இல்லை. ஆனால் அவனுடைய பார்வைக்கு வியப்பு தருகின்ற வண்ணம்
அங்கிருந்த அந்த ஒரு சிறிய தீவன தொட்டியில் இருந்த வைக்கோல் எல்லாம் மின்னிக் கொண்டிருப்பதை காண்கிறான். என்ன என்று பார்ப்பதற்காக அருகில் சென்றால் அவையெல்லாம் தங்கமாக இருப்பதை கண்டு அவன் ஆச்சரியப்படுகிறான். இருந்தாலும் அவன் நம்பவில்லை. அது எப்படி ஒரு தெய்வ குழந்தை இங்கு வந்து பிறந்துவிடும், வறுமையான ஒரு கோலத்தில் மாடுகள் தங்குகின்ற இடத்தில் என்று அவன் சந்தேகப்பட்டு, அப்படி என்றால் இந்த ஒரு தொழுவமே ஏன் தங்கமாக இருந்திருக்க கூடாது, ஒரு கடவுள் பிறந்திருக்கிற இடம் என்றால் என்று சொல்லும் முன்னே அந்த இடமெல்லாம் தங்கமாக மாறத் தொடங்குகிறது. அவன் அதிர்ச்சி உறுகிறான். அப்படி என்றால் ஒருவேளை இந்த இடையர்கள் எல்லாம் கண்ட அந்த கடவுளுடைய குழந்தையை நான் காண தவறிவிட்டேனோ, என்னுடைய வாசலுக்கு என்னுடைய விடுதிக்கு வந்த கடவுளை நான் துரத்தி விட்டேனோ என்று அவன் அங்கிருக்கின்ற பொருட்களை எல்லாம் தொட்டு பார்த்து கவலைப்பட தொடங்குகிறான். காட்சி 3. அவன் அந்த தங்க வைக்கோல்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு இடமாக அதை விற்று பிழைத்து அவன் இந்த கடவுளை கண்டுவிட வேண்டும் என்று பரதேசியாக தேசாந்திரியாக அவன் அலைந்து கொண்டிருக்கிறான். வெவ்வேறு இடத்தில் ஒரு வைக்கோல் விற்று தீர அடுத்த தங்க வைக்கோலை விற்று அவன் இந்த கடவுளை எங்காவது கண்டுவிட மாட்டேனா என்று ஆண்டுகளாக சித்தப்பிரமை பிடித்துக் கொண்டு அவன் அலைந்து கொண்டே இருக்கிறான். இறுதியாக அவனிடம் இருப்பது ஒரே தங்க வைக்கோல். அதனை அவன் விற்று விடுகிறான். இன்னும் அவரை கண்டபாடில்லை. கையில் இருந்த காசும் தீர்ந்து கொண்டிருக்கிறது, கரைந்து கொண்டிருக்கிறது. இருக்கின்ற கடைசி காசை அங்கிருந்த பார்வையற்ற ஒருவனிடம் அவன் தருகிறான். மழை பெய்கிறது, பலத்த காற்று வீசுகிறது, மிகுந்த காரிருள் கவி கொள்ளுகிறது. மக்கள் எல்லாம் ஓடுகிறார்கள், அபயம் தேடி ஓடுகிறார்கள். இவன் என்ன என்று திரும்பி பார்க்கின்ற பொழுது அங்கு மலையிலே 3 சிலுவைகளில் 3 தொங்கிக் கொண்டிருப்பதை காண்கிறான். இத்தோடு அந்த கதையை இந்த ஆசிரியர் முடித்து விடுகிறார். ஒருவேளை சற்று கற்பனை அதிகமாக கலந்த ஒரு கதையாக இருக்கலாம். ஆனால் ஒரு குடிலில் நடந்தது என்ன என்பதனை பற்றி, ஒருவேளை நம்மை தேடி வருகின்ற யாவரையும் நாம் கரிசனையோடு அணுகவில்லை என்றால் என்ற கேள்வியை இந்த குடில் நமக்கு எழுப்பி நின்று கொண்டே இருக்கிறார். 2019ஆம் ஆண்டிலே டிசம்பர் மாதம் 1ஆம் நாள் நம்முடைய திருத்தந்தை ஒரு சிறிய திருத்தூது மடலை வெளியிட்டார். அது எதனை பற்றி அமைந்திருந்தது என்றால் குடிலை பற்றியே அமைந்திருந்தது. அட்மைரபிள் சைன் என்று தலைப்பிட்டிருந்தார். அட்மிராபிலே சிங்கும் என்று தலைப்பிட்டிருந்தார். வியத்தகு அடையாளம் என்பது அதனுடைய தலைப்பு. வியத்தகு அல்லது வியப்புறு அல்லது ஆச்சரியமான அடையாளம் என்று அவர் தலைப்பிட்டிருந்தார். அதில் என்ன அவர் உரையாடுகிறார் அல்லது சொல்லி தருகிறார் என்றால், இந்த கிறிஸ்தவ நம்பிக்கையில் இந்த சாதாரண ஒரு குடில் என்பது எவ்வளவு முக்கியமான அடையாளமாக மாறிவிடுகிறது. நாம் சிறுவர்களாக இருக்கின்ற பொழுது நம்முடைய வீடுகளில் குடில் கட்டுவதற்காக எவ்வளவு ஆர்வப்பட்டு கொண்டிருப்போம் என்பதனை அவர் சொல்கிறார். தானும் அவ்வாறு சிறுவனாக இருக்கின்ற பொழுது அவர் கட்டிய குடில் ஒவ்வொரு ஆண்டு வித்தியாசமாக, அதில் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் இணைந்து பாட்டி தாத்தா தொடங்கி சிறார் வரைக்கும் அதில் ஈடுபாட்டோடு எந்தெந்த சொருபங்களை எல்லாம் எப்படி வைக்கலாம், எத்தகைய அழகுறு அதை அமைக்கலாம் என்றெல்லாம் திட்டமிட்டு நாம் செய்வதை அவர் நினைவு கூறுகிறார். இது ஏதோ அழகுக்காக செய்வது அல்ல, மாறாக இது ஒரு நற்செய்தியை விளக்குகின்ற சிறந்த அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். இது சிறந்த நற்செய்தி அறிவிப்பு என்று கூட கற்றுத் தருகிறார். எனவே இந்த குடில் அமைப்பதை நீங்கள் விட்டுவிட வேண்டாம் என்று கேட்கிறார். ஒருவேளை சில இடங்களில் வீடுகளில் அதை விட்டுவிட்டால் தயவு செய்து மீண்டும் அதனை நீங்கள் அதை நடைமுறைப்படுத்த கொண்டு வாருங்கள் என்று விண்ணப்பிக்கிறார். அதில் அடங்கி இருக்கின்ற அடையாளம் இன்னும் நமக்கு சிறந்த செய்தியை இந்த உலகத்திற்கு சொல்கிறது. காரணம், கடவுள் தன்னையே தந்து இந்த உலகத்தில் மனிதனான ஒரு மறை நிகழ்ச்சியை ஒரு எளிய குடில் நமக்கு எப்பொழுதுமே சொல்லிக் கொண்டிருக்கிறது. எளிமையாய் தாழ்ச்சியாய் இந்த உலகத்தில் மனிதரோடு மனிதராய் வாழ தன்னையே இழந்த ஒரு கடவுளை இந்த குடில் என்றுமே நமக்கு கற்றுத் தருகிறது என்று சொல்லுகின்ற திருத்தந்தை முதல் குடிலானது எப்பொழுது உருவாக்கப்பட்டது என்கின்ற ஒரு சிறிய கதையையும் அதில் சொல்கிறார். 1223ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 29ஆம் நாள் புனித அசிசி பிரான்சிஸ் அல்லது அசிசி நகர் பிரான்சிஸ்
அன்றைய நாளின் திருத்தந்தை 3ஆம் ஒனோரியூஸை சந்தித்து விட்டு அவர் ரோமையிலிருந்து திரும்பி கொண்டிருக்கிறார். அவ்வாறு செல்லுகின்ற நேரத்தில் ரியேத்தி என்கின்ற இடத்தின் அருகில் இருக்கின்ற கிரெச்சோ என்கின்ற ஒரு சிற்றூருக்கு வருகிறார். அந்த சிற்றூருக்கு வருகின்ற பொழுது அங்கிருக்கின்ற அந்த குகைகளை எல்லாம், மலை குகைகளை எல்லாம் காணுகின்ற பொழுது அவருக்கு நினைவில் வருவது அவர் பெத்லகேமுக்கு சென்றிருந்த பொழுது அங்கிருந்த குகைகள், ஆண்டவர் இயேசு பிறந்த அந்த மாட்டு தொழுவத்தின் அந்த பகுதிகள். எனவே அவர் நினைக்கிறார், ஆண்டவர் இயேசு இந்த நம் நடுவே பிறந்தார், இதே போல இந்த குடலில் அல்ல இந்த ஒரு சிறிய குகையில் பிறந்தார், எவ்வாறு இருக்கும் என்று அவர் சிந்தனை செய்ய தொடங்குகிறார். அவ்வாறே அவர் ரோமைக்கு சென்றிருக்கின்ற பொழுதும் அங்கிருக்கின்ற புனித மரியாவினுடைய அந்த ஆலயம் மரிய மஜோரை அங்கு அவர் சென்றிருக்கின்ற பொழுது அங்கிருக்கின்ற அற்புதமான அந்த குடிலின் வடிவத்தையும் சித்திரத்தையும் அவர் கண்டதை நினைவில் கொண்டு நினைந்து பார்க்கிறார். இங்கு ஒரு குடிலை உருவாக்கினால் எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பார்க்கிறார். எனவே அவர் தன்னுடைய நண்பரான ஜான் என்பவரை அழைத்து சொல்லுகிறார், இந்த பிரான்சிஸ் அசிசி, எனக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது. இந்த ஒரு குகையை பின்னணியாக கொண்டு இதில் ஒரு சிறிய குடிலை ஆண்டவர் இயேசு அன்றைய நாளில் பிறந்திருந்ததை இன்று தத்ரூபமாக, உணர்வு பூர்வமாக, அனுபவபூர்வமாக நாம் கொண்டாடும் வண்ணம் ஒன்றை உருவாக்க முடியுமா? அதில் ஒரு கழுதை வேண்டும், அதில் ஒரு எருமை நிற்க வேண்டும் என்றெல்லாம் அவரிடம் ஒரு சொல்லி செல்கிறார். ஏறத்தாழ கிறிஸ்து பிறப்பிற்கு 15 நாட்களுக்கு முன்பாக ஒரு முடிவுறுகின்ற நேரத்தில் அந்த ஜான் அங்குள்ள எல்லா துறவியருக்கும் செய்தி அனுப்புகிறார். நாம் கிறிஸ்துமஸை இங்கு கொண்டாடுவதற்கு வருவோம் என்று அழைப்பு விடுக்கிறார். அப்பொழுது நம்முடைய அசிசி நகர் பிரான்சிஸும் அங்கு வருகிறார். வந்து பார்க்கின்ற பொழுது அவர் அதிசயிக்கும் வண்ணம் அருமையான ஒரு குடில் அங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கு கழுதையும் இருக்கிறது, மற்ற விலங்கும் இருக்கிறது, எந்த சுரூபமும் அங்கு இல்லை. ஆனால் மனிதர்களை அங்கு உண்மையான ஒரு அன்னை மரியாவாக, யோசேப்பாக, குழந்தை இயேசுவாக, மற்ற வானதூதர்களாக எல்லாம் அவர்களை உண்மையாக நிஜ ஆட்கள் அங்கு நின்று அதனை ஒரு குடிலாக அமைத்துக் கொள்கிறார்கள். வந்தவர்கள் எல்லாம் உணர்வு பூர்வமான ஒரு அனுபவத்தை பெற்றதாகவே அது சொல்லப்படுகிறது. அங்குதான் அவர்கள் கிறிஸ்து பிறப்பு திருப்பலியை, அந்த இரவு திருப்பலியை நிறைவேற்றுகிறார்கள். இதுதான் உலகத்தில் முதன்முறையாக உருவாக்கப்பட்ட ஒரு குடிலாக வர்ணிக்கப்படுகிறது, திருத்தந்தையால் நினைவு கூறப்படுகிறது. அதை சொல்லுகின்ற திருத்தந்தை சொல்லுகிறார், இதைவிட சிறந்த ஒரு நற்செய்தி அறிவிப்பு எங்கு இருக்க முடியும்? மனிதரே அந்த நற்செய்தியின் ஆளுமைகளாக இருந்து அந்த செய்தியை, அன்றொரு நாள் நடந்த அந்த கிறிஸ்து பிறப்பு செய்தியை இன்றைய உலகத்திற்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்ற அருமையான ஒரு நிகழ்வு என்று குறிப்பிடுகிறார். எனவே இதனை செய்வதற்கு தவறிவிட வேண்டாம். இந்த அடையாளத்திலிருந்து பிறக்கின்ற அந்த உண்மையான விழுமியங்களை மறந்துவிட வேண்டாம் என்று திருத்தந்தை அன்பு மக்களை கேட்கிறார். அந்த விழுமியங்கள் என்ன என்று பார்த்தால் மிக அற்புதமாக 2 குறிப்பிடுகிறார். ஒன்று தாழ்ச்சி, 2 எளிமை. இதுதான் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வருகின்ற பொழுது நமக்கு சொன்ன சிறந்த செய்தியாக சொல்கிறார். தாழ்ச்சியாக தன்னை முழுமையாக இழந்த கடவுள், அதே வேளையில் எளிமையாக தன்னை உலகத்திற்கு வெளிப்படுத்திய கடவுள். இதனை இந்த உலகம் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அதற்கு பல அடையாளங்களை அவர் முன்னுரைக்கின்றார். அதனை நாம் இந்த சிந்தனைக்கு எடுத்துக் கொள்ளலாம். அதில் 3 அவர் மிக அருமையாக அந்த பின்னணியில் இருக்கின்ற மலையை, அந்த இருட்டான இரவு பொழுதை என்றெல்லாம் சொல்வார். ஆனால் 3 மட்டும் நாம் நினைவில் கொண்டு நம்முடைய இல்லம் திரும்பலாம். முதன்மையாக அவர் சொல்வது எல்லாம் அன்றைய நாளில் இருந்த அந்த பெத்லகேம் என்கின்ற ஒரு சிற்றூர், அதிகமாக யாரும் அறிந்தறியாத ஒரு ஊர், யாருக்கும் உலக வரைபடத்தில் அறிமுகம் இல்லாத ஒரு ஊர், யாருடைய பார்வையில் படாத ஊர். ஆனால் ஆண்டவர் இந்த எருசலேமையை தனக்கென, இந்த பெத்லகேமையை தனக்கென தேர்வு செய்து கொள்கிறார். பெத்லகேமே யூத நாடுகளில் நீ சிறியதே இல்லை என்று பழைய ஏற்பாட்டில் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அந்த பெத்லகேம் யாரும் எதிர்பாராத ஒரு சிற்றூராக இருக்கின்ற பொழுது கடவுள் தன்னுடைய பிறப்பை அங்கேயே தேர்வு செய்து கொள்கிறார். ஒரு எளிய ஊர். இந்த ஊரினால் பல மக்கள் பின்தள்ளப்படுகிறார்கள்.
நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டே அவர்கள் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். எந்த பகுதியிலிருந்து ஒருவர் வருகிறார் என்று சொன்னவுடன் அவர் அடையாளங்களை தெரிந்தே சில வேளைகள் அவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள், இல்லை என்றால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் படுகிறார்கள். ஒரு ஊருக்கு அத்தகைய அழுத்தம் நமக்கு இருக்கிறார். நம் நடுவிலும் அவ்வாறு கேட்பது உண்டு. ஒரு அருள் பணியாளர் பணியாற்றுகின்ற பொழுது வருகின்ற பொழுது எந்த ஊர் என்று கேட்பதனுடைய பின்னணி பல வேளைகளில் புரிகிறார். கடந்த தமிழகத்தின் இன்னொரு எல்லைக்கு சென்றாலும் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்பதனுடைய அர்த்தம் புரிகிறார். அல்லது நாடுகளை கடந்து சென்றாலும் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நமக்கு கிடைக்கின்ற மரியாதை என்ன என்று நமக்கு தெரிவது உண்டு. எனவே வருகின்ற இடத்தில் இருந்துதான் ஒருவருடைய மதிப்பும் அவருக்கு தரப்படுகின்ற மாண்பும் கணிக்கப்படுவதாகவே நம்மால் கொள்ள முடியும். அடையாளம் நம்முடைய ஊராக சில வேளைகளில் மாறிவிடுகிறது. ஆண்டவர் பெத்லகேம் என்கிற எளிய ஒரு சிற்றூரை தனக்கென தேர்வு செய்து கொள்கிறார். இரண்டாவது அடையாளம் எளிமையின் அடையாளம். அந்த இடையர்கள் அன்றைய நாட்களில் எழுத்தறிவில்லாதவர்கள், சொல்ல போனால் தங்குவதற்கு இல்லிடமற்றவர்கள், இரவு பொழுதில் கூட காவல் காப்பவர்கள், சில வேளைகளில் தங்களுடைய கிடைகளை ஆடுகளை எல்லாம் அழைத்துக் கொண்டு அவர் மேய்ச்சல்களுக்காக வெவ்வேறு இடங்களுக்கு சென்று அங்கு தங்கி திரும்ப வேண்டிய ஒரு சூழலில் உள்ளவர்கள். எனவே ஒரு நாடோடிகள் என்று கூட அவர்களை நாம் சொல்லலாம். அத்தகைய சாமானிய இடையர்களுக்கு கடவுள் தன்னுடைய செய்தியை, பிறப்பின் செய்தியை முதலாக அறிவிக்கிறார் என்பதும் அவருடைய எளிமையை நமக்கு உணர்த்துகிறார். இந்த மக்களால் என்ன செய்து விட முடியும்? இன்னொருவர் என்றால் கடவுள் பிறந்திருக்கிறார் என்றால் ஆர்ப்பாட்டம் நிகழும், அங்கு ஆடம்பரங்கள் இருக்கும், அனைவரும் வாருங்கள் கொண்டாடுவோம் என்று அங்கு பெரிய மகிழ்வு இருக்கும். ஆனால் இந்த எளிய மாந்தர் என்ன செய்வார்கள்? கடவுள் செய்தி கேட்டவுடன் அவர் நம்பிக்கொண்டு ஓடோடி செல்கிறார்கள் என்பதை தவிர எளியவர்கள் என்ன செய்து விடுவார்கள்? கடவுளிடமிருந்து வருகிறது என்று சொன்னவுடன் அவர் எந்த விதமான தயக்கம் கொள்ளவில்லை, எதிர்கேள்விகளை கேட்கவில்லை. கடவுள் எப்படி இந்த இரவிலே இந்த பெத்லகேமில் பிறப்பார் என்ற கேள்வி அவர்களுக்கு இருக்கவில்லை. எளிய உள்ளத்தோடு அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், உடனடியாக சொன்னதை நம்புகிறார்கள், நம்பியவர்கள் ஓடோடி செல்கிறார்கள். எளியவர்கள் எப்பொழுதுமே இந்த மனநிலையோடு இருப்பார்கள் என்று திருத்தந்தை சொல்கிறார். இந்த இடையர்கள் சிறந்த எளிமையின் அடையாளமாக இருக்கிறார்கள். மூன்றாவது எளிமை அந்த குடிலில் இருந்த மூவர், மரியா, யோசேப்பு, ஆண்டவர் இயேசு. எளிய ஒரு சிற்றூரான நாசரேத்திலிருந்து வந்த மரியா, எளிய பெத்லகேமில் தன்னுடைய சொந்தமாக கொண்ட ஒரு யோசேப்பு, இந்த எளிய பெற்றோருக்கு பிறந்த அருமையான திருமகன் இயேசு. இயேசுடைய இந்த பார்வையை அவர் கடவுளுடைய பார்வைக்கு ஒப்பிடுகிறார். கடவுளுடைய திருமுகம் நம் நடுவிலே வந்து மண்ணிலே பிறந்தது என்கிறார். கடவுளுடைய இரு விழிகளும் இந்த உலகத்தை திறந்து கண்டுகொண்டன என்று சொல்கிறார். இந்த ஏற்றத்தாழ்வுள்ள சமூகத்தை அந்த விழிகள் முதலாக திறந்து பார்த்தன. ஆண் எனவும் பெண் எனவும் பாகுபாடு பார்க்கின்ற உலகம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என ஏற்ற தாழ்வுகளை கருதுகின்ற உலகம், இதனைத்தான் அந்த விழிகள் முதலாக இந்த உலகத்தை திறந்து பார்க்கின்ற பொழுது கண்டுகொண்டன. யாருமே உதவி செய்யாத ஒரு நிலையில், கையறு நிலையில், பலவீனமான நிலையில் ஒரு குழந்தை அங்கே இருந்ததை அந்த இடையர்கள் கண்டார்கள். எளிய நிலையில் அவர்களை துவட்டுவதற்கும் போர்த்துவதற்கும் அந்த இரவு பொழுதிலே எதுவும் இல்லாத பொழுது அவர்கள் அந்த தீவன தொட்டியில் வைக்கோலை நிரப்பி அதிலே கிடத்தினார்கள். எளிமையான ஒரு பிறப்பு. திருத்தந்தை அருமையாக சிந்தித்து பார்க்கிறார். இந்த எத்தனை குழந்தைகள் இவ்வாறு வாழ்வதற்கு வழி இல்லாமல், வறுமையில், சரிவர அவர்களுக்கு உணவு இல்லாமல், அமைதி இல்லாத சூழலில், போர்களின் நடுவில் அகதிகளாக எத்தனை குழந்தைகள் ஆதரவற்றவர்களாக இன்று இயேசுவை போல இந்த உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒரு குடில் என்பது, அன்புள்ளவர்களே, இத்தகைய எளிய மாந்தருடைய அடையாளமாக இன்றும் நம்முடைய பார்வையில் பட வேண்டும். எந்த ஒரு ஊரையும், யார் வருகின்ற இடத்தையும் இகழாது, எந்த ஒரு மாந்தரையும் இவர்கள் லாயக்கற்றவர்கள் என்று உதாசீனப்படுத்தாது, யாரையும் தேவையற்றவர்கள் என்று உதறிவிடாது,
எளியவர்கள் யாவரையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு உலகத்தை தான் உருவாக்க ஆண்டவர் இந்த உலகத்தில் குழந்தையாக பிறந்தார். அப்படி என்றால் இந்த விடியலை நாம் காண்பது எங்கு? அது அந்த குடிலில் மட்டும்தான் காண முடியும். எப்பொழுதுமே இந்த உலகம் ஆண்டவருடைய உலகமாக மாற முடியும் என்றால் அது குடிலில் இருக்கின்ற இந்த தாழ்ச்சியையும் எளிமையையும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும், அங்கிருந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். மாறாக ஆடம்பரங்களும் விளம்பரங்களும் இன்னும் வேண்டும் வேண்டும் என்ற பேராசைகளும் இந்த உலகத்தை அழிவுக்கே இட்டு செல்லும். மாறாக ஆண்டவரை போல இழந்த தாழ்ச்சியோடு இந்த உலகத்திற்கு தன்னை தருவதும் அதை கடந்து எளிமையாக வாழ முயல்வதும் தான் இந்த உலகத்தை மீண்டும் அவருடைய உலகமாக மாற்றச் செய்யும், புத்துயிர் பெறச் செய்யும். எனவே நாமும் காண்கின்ற இந்த குடிலை அணுகி வருகின்ற பொழுது எல்லாம் அந்த அன்பு ஆண்டவரிடமிருந்து தாழ்ச்சியும் எளிமையும் கற்றுக்கொள்வோம். அந்த எளிமையை தாழ்ச்சியை கை கொள்வோம். அதையே நாம் பிற மக்களுக்கும் தந்து கொண்டே இருப்போம். ஆண்டவரிடமிருந்து பிரிந்து செல்லுகின்ற இந்த உலகம் அந்த எளிமையினால் தாழ்ச்சியினால் மீண்டும் அவருடைய அற்புதமான உலகமாக மாற இந்த திருக்குடும்பமாக நம் முன்னே நிற்கின்ற இந்த குடில் என்றுமே சிறந்த அடையாளமாக செய்தி சொல்லியாக இருந்து கொண்டே இருக்கட்டும்.